அடுத்ததாக பக்கம் 171 175 சூரா ஆராஃபினுடைய அந்த தொடரில் பார்க்குறோம். இதில் வந்து இந்த மீன்பிடியினுடைய விஷயம் வந்து 175 வந்ததுல அது அல்லாஹ் 170 வந்ததுல அது 171 அல்லாஹ் தொடர்றான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த மீன்பிடி விஷயத்துல வந்து எல்லை மீறினாங்க. ஓகே, என்ன செஞ்சாங்க? சனிக்கிழமை தானே பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமையே என்ன செய்யறது, வலையை விரிச்சிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உள்ள மீன் எல்லாம் மாட்டிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த விலையை எடுக்கிறது, இந்த மாதிரி செஞ்சாங்கல்ல. அப்ப இவங்களை வந்து நிறைய பேர் கண்டிச்சாங்க, இது நீங்க அல்லாஹ்க்கு மாறு செய்றீங்க, தந்திரங்கிற பேர்ல நீங்க செய்றீங்க, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு நீங்க ஆளாயிர போறீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யும் போது சில மக்கள் கேட்டாங்களாம், இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம், லிம தாயிதுன கௌமில் இல்லா முஹ்லிகுஹும் அவ் முஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் யாரை இந்த உலகத்தில் அழிக்க போகிறானோ அல்லது மறுமை நாளில பெரிய தண்டனை கொண்டு தண்டிக்க போகிறானோ அவங்களுக்கு ஏன் நீங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, நல்லா தெரியும். அப்படி சொல்லும் போது இந்த நல்ல மக்கள் சொன்னாலாம், காலு மாதிரத்தில் ரப்பிக்கும், நமது இறைவனிடத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றோம். ஏன்னா சொல்ற கடமை நம்மளுக்கு இருக்கு. அவங்க நம்மளை பிடிச்சிடக்கூடாது, இவங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி, அதனால கண்டிக்கிறது கடமை நம்மள்கிட்ட இருக்குல்ல. அதனால சொல்றோம். வளரெல்லாம் மெத்தக்கும் நம்ம சொன்ன உபதேசத்தினால இவங்க திருந்தவும் வாய்ப்பு இருக்கு, அந்த அடிப்படையில் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்கிறத அல்லாஹ் அந்த இடத்துல இடம்பெற செய்யற. ஆக இது ஒரு நல்ல பாடத்துக்குரிய விஷயம். எந்த ஒரு தவறு நடந்தாலும் திருந்தாத ஜென்மன் தெரிஞ்சாலும் சொல்றது நம் மீது கடமை. ஏன்னா அங்கே சொன்ன கடமையை நாம் செய்து விட்டோம், அல்ல இடத்துல நாம் குற்றவாளியாக ஆகாம இருப்போம். சில நேரத்தில் நம்ம திருந்தவும் வாய்ப்பிருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி அவர்கள் வரம்பு மீறி சனிக்கிழமை விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான். குல்லனஹும் கூனு கிரதத்தன் ஹாசின், நீங்கள் இழிவுபட்ட சிறுமைப்பட்ட குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னா, குரங்குகளாக மாறி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி இந்த சமூகம் வாழ்ந்தது, அழிந்தது, ஒரு காலகட்டம் கடந்து சென்ற பிறகு அடுத்த சமூகம் வந்தது, அடுத்த தலைமுறையினர்கள் வந்தார்கள். எப்படிப்பட்டவங்க? அவங்க நல்லவங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் வரிசுல் கிதாப யஅஹுதுன அர்த ஹாதல் அத்னா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இதுக்கப்புறம் ஒரு சமூகம் வந்தது, அந்த சமூகம் இந்த வேதத்தை, தௌரா வேதத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள், அவர்கள் ஓதினார்கள், படித்தார்கள். ஆனால் அவர்கள் சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். அதை படித்து புரிந்து தங்களுக்கு சாதகமாக லஞ்சம் வாங்குவதற்கும் அதனுடைய வார்த்தைகளை எல்லாம் மாற்றி அமைத்து அவர்கள் இவ்வாறு அவர்களும் அயோக்கியர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக வல்லதீன யுமஸிகுன பில் கிதாபி வஅகாமுஸ் ஸலாத், ஆனால் உண்மையில் யார் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வேதத்தை, அந்தந்த காலத்தில் கொடுக்கப்பட்டக்கூடிய வேதம், தௌராவோ ஜபூரோ இஞ்சிலோ குர்ஆனோ, அதை வலுவாக பற்றி பிடித்து தொழில் நிலைநாட்டினால் இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து 172 அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, பெற்றுக்கொண்ட அந்த வாக்குறுதி திரும்ப நினைப்படுத்துறான். வயது நதக்னல் ஜபல ஃபௌகஹும் கஅன்னஹு ذلة வதன்னு அன்னஹு வாகியும் பிஹிம். அல்லாஹ் இந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் வாக்குறுதி பெற்றான். என்ன, இந்த தௌராவை நீங்க ஒழுங்கா பற்றி பிடிப்பீங்களா, தௌராவோட சொல்லப்பட்டு நடப்பீங்களா அப்படின்னு சொல்லி மலை தலைக்கு மேல நிப்பாட்டினா நிழல் தெரிந்தது, மலையின் நிழல் அவர்கள் மீது விழுந்தது. இப்போ உண்மையாகவே மலையை தலைக்கு மேலே உயர்த்தி நீங்க பின்பற்றுவீங்களான்னு கேட்டா அவங்க பின்பற்றுவோன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க மாறி நடந்தார்கள் அப்படிங்கிற சூரா பக்ராலே வந்தது. இங்கும் அல்லாஹ் தஆலா அதை நினைவுபடுத்துறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலாகிய நாம் படைக்கப்பட்ட அந்த ஒரு சிறிய வரலாறு சொல்லி காட்டுறேன். என்னன்னா, இத் அஹத ரப்புக மின் பனி ஆதம் மின் ஸுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டில் இருந்து அவங்களோட சந்ததிகளாக இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் லட்சம் கோடானி கோடி மக்கள் இது வரைக்கும் நம்ம பிறந்திருக்கிறோமோ இனி பிறக்க போகிறோமோ அனைவரையும் அல்லாஹ் தஆலா வெளியேற்றி அல்லாஹ் தஆலா கேட்டான். அது ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லுவோம். அந்த ஆன்மாக்களுடைய உலகத்தில் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி அனைத்து ஆன்மாக்களை பார்த்து கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டான். காலு பலா, நாம் அனைவருமே சொன்னோமா, ஆமா நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், ஷஹீதன நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று நாம் சொன்னோம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது நடந்தது. இது ஏன் நான் நடத்தினேன் அப்படின்னு சொன்னா, கியாமத் நாள்ல வந்து எங்களுக்கு நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் வாங்கிட்டான். அதை நினைவுபடுத்துவதற்காக நபிமார்களும் இறை தூதர்களும் இறை வேதங்களும் நம்மளுக்கு வந்திருக்குது. இது நினைவுபடுத்தப்பட்டுச்சா இல்லையா நம்மளுக்கு? இப்போ அது போக பல அத்தாட்சிகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால நீங்க மறுமை நாள்ல வந்து இன்னமா ஷரக ஆபாஉனா மின் கபில் வ குன்னா ஸுர்ரிய்யத்தம் மின் பாதிஹிம், எங்களுடைய மூதாதையர்கள் இணை வச்சாங்க, அவங்க பிள்ளைங்களா பேரர்களாக நாங்க இருந்தோம், அதனால இணை வச்சுங்க இந்த பேச்சு இந்த பாட்டுலாம் வந்து பாடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு சத்தியம் வந்து விட்டது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை சொல்றான்.
அப்படின்னு யாரோட உதாரணம் அப்படின்னா பல்உம் பின் பஅூரா அப்படிங்கிறோட உதாரணம் சுருக்கமாக தான் சொல்லப்பட்டு இது விரிவாலாம் சொல்றதுக்கான நம்மளுக்கான சூழ்நிலை இல்லை. பின்னாடி முழு தஃசீரை நம்ம பார்ப்போம். அவரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு நல்லடியாராக சிறந்த ஒரு மார்க்கறிஞராக பனி இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு மத போதகராக மார்க்கறிஞராக இருந்தார், இறைவணக்கசாலியாக இருந்தார். ஆனால் ஷைத்தான் ஃபத்பஹு ஷைத்தான் அவரை மிகைத்து உலக ஆசையை காட்டி அவர் வழிகெடுத்துட்டான். அது என்ன வழிகெடுப்பு என்னங்கிறதெல்லாம் முழு தஃசீர் இன்ஷால்லா சொல்றேன். அதனால அவர் வழிகேடராக ஆகிவிட்டார். அதுக்கான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு நாயை போன்று ஃபமஸலஹு கமஸலில் கல்ப், அவரோட உதாரணம் ஒரு நாயோட உதாரணத்தை போன்று ஆகிவிட்டது. நாய் எப்படி இன் தஹ்மில்ஹு யல்ஹஸ் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருக் யல்ஹஸ், நாய்க்கு நீங்க ஏதாவது கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு தான் இருக்கும், நாய்க்கு எதையும் கொடுக்காட்டாலும் நாக்க தொங்க போட்டுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான உதாரணமாக சில மனிதர்களுடைய உதாரணமாக இருங்கிறான். இதை விரிவாக இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். ஹைர் இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி மையஹ்தில்லாஹ் ஃபஹுல் முஹ்ததி, ஆக அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காண்பித்தானோ அவர்தான் நேர்வழி காட்டப்பட்டவர். அப்ப நேர்வழி காண்பிக்கப்பட்டவர் என்பவர் நேர்வழியிலேயே வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் நேர்வழியில் இருக்கிறது தான் உண்மையான நேர்வழி, அதான் உண்மையான வெற்றி. ஓமை யுத்லில் ஃபௌலைக ஹுமுல் ஹாசிரூன், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ வழிகேட்டில் விட்டு விட்டானோ, நேர்வழிக்கு சிலர் வந்து வழிகேட்டில் போயிடுறாங்க, அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸ்திரமாக இருக்கணும், நல்ல துவா செஞ்சுட்டே இருக்கணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் துவா செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்து 173 அல்லாஹ் தஆலா சொல்றான், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, சில மனிதர்கள் ஜின்கள் இருக்காங்க, நரகத்துக்குன்னே அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறான். ஏன்னா அவங்கள அல்லாஹ் தஆலா படைச்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாம் காமிச்சா அவங்களுக்கு அது பிடிக்காது. நரகத்துக்கான வழி விபச்சாரம், திருட்டு, குற்றத்தை தான் பின் தொடர்ந்து போவாங்க. அல்லாஹ் அதெல்லாம் இங்க சொல்லல, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்ப நரகத்துக்குன்னே சில ஜின்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. லஹும் குலூபுல் லா யஃகூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கான அதை கொண்டு அவர்கள் உணர்வதில்லை. வலஹும் அய்யுனுல் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது ஆனால் அதை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது ஆனால் அதை கொண்டு அவர்கள் செவி மடுப்பதில்லை. உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்ற. அல்லாஹ் தஆலா சொல்றான் மிருக ஜென்மங்கள். அப்ப மிருகங்கள் கோச்சுக்குமே, பல்ஹும் அதல் இல்ல அதை விட மோசம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹைர் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கு, அந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்க அழைங்க. நீங்களா ஒரு கற்பனை கடவுள்களை அல்லது மனிதர்களை கடவுளை ஆக்கி அவர்களை அழைக்காதீங்க, எந்த புண்ணியம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி உம்லி லஹும், அனைவருக்கும் நாம் அவகாசம் கொடுக்கிறோம். எடுத்த எடுப்பிலேயே பிடித்த பிடியாக நான் யாரையும் கழுத்தை பிடிச்சிட்டதில்லை, அவகாசம் கொடுக்குறேன், அத்தாட்சிகளை அனுப்புறேன், அத்தாட்சியில காட்டு நபிமார்கள் அனுப்பியிருக்கிறேன், போதனைகள் கொடுத்திருக்கிறேன். இன்ன கைதியும் வச்சு நமது சூழ்ச்சி என்பது வலுவானது. அல்லாஹ் தஆலா வந்து விட்டு வச்சிருக்கானா, அல்லாஹ் தான் நினைச்சா தண்டிச்சிருக்கலாமே, விட்டுட்டானே, யாரையோ அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான், என்ன தண்டிக்கல என்ன விட்டுரும் அப்படின்னு நினைக்காதீங்க, உனக்கு ஒரு தருணம் வரும் என்பது அதனுடைய பொருள். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், ஃபபிஐய ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இந்த குர்ஆனை விட, இந்த குர்ஆனை கொண்டும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுகளை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு ஈமான் கொள்வது? குறிப்பா அது குர்ஆனை தான் குறிக்கும். குர்ஆனுடைய இந்த செய்தியை தாண்டி உங்களுக்கு வேற என்னப்பா வேணும் ஏத்துக்கிறதுக்கு, ஈமான் கொள்வதற்கு? இதை வேற தவிர எதை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேக்குறான். அப்புறம் இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்ப பார்த்தாலும் யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ, மறுமை எப்போ வரும், ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்குற மாதிரி, மறுமை எப்போ வரும்னு உங்களை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டக ஹஃபீன் அன்ஹா, ஏதோ உங்களுக்கு அது தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு அது நேரம் தெரிஞ்சு நீங்க குறிச்சு வச்சிருக்கிற மாதிரி, உங்களுக்கு அதை பத்தியான ஞானம் இருக்கிற மாதிரி உங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லிருங்க, இன்னமா இல்மு இந்த ரப்பி, அதை பத்தி அல்லாஹ்க்கு தான் தெரியும், நபியாகி எனக்கு கூட தெரியாது, அதுக்காக என்ன அமல் செஞ்சீங்க கேளுங்க. இன்னமா இல்மு இந்த ரப்பி, அதனுடைய கல்வி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஆனா ஒன்ன சொல்லிருங்க, லா தஅதீகும் இல்லா பக்தா, அது திடீர்னு வரும், எதிர்பார்க்காத ரீதியில திடீர்னு வரும். அல்லாஹ்வுடைய அதாபா இருந்தாலும் சரி, அது மலக்குல் மௌத்துடைய மௌத்தா இருந்தாலும் சரி, அல்லது கியாமத்தா இருந்தாலும் சரி, அதை சொல்லிருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 174 அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி நீங்க தெளிவா சொல்லிருங்க, குல்ல அம்லிகு லினஃப்ஸி நஃபஅன் வலா ضرா, நானே நபியாகிய நான், இறுதி தூதராகி முஹம்மதாகிய நான், எனது ஆன்மாவிற்கு நல்லது கெட்டது என்னால தீர்மானிக்க முடியாது, அதுக்கு நான் அதிகாரம் கொண்டவன் அல்ல, அல்லாஹ் நாடியதை தவிர. அதே மாதிரி வலவ் குந்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் மறைவானவற்றை அறிபவனாக இருந்திருந்தால் நான் நிறைய நலவுகளை பெற்றிருப்பேன். அதாவது கியாமத் என்பது மறைவான ஞானம் தான், அது இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கிறது அல்லாஹ் திரும்ப திரும்ப பறைசாட்டுறான். எனக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா நான் நிறைய நன்மைகளை அடைஞ்சிருப்பேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வமா மஸனிய சூ, எனக்கு எந்த தீங்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருந்திருந்தா நிறைய நன்மைகள் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்திருக்காது. உஹதுல பல்லு உடைஞ்சிச்சு, அவங்களுக்கு முன்னாடியே பல்லு உடையும் தெரிஞ்சிருந்தா தற்காத்து இருப்பாங்களே, அவங்க தன்னை வந்து எச்சரிக்கையா இருந்திருப்பாங்களே, 50 பேர் இறங்கி வர்றதுனாலதான் பின்னாடி ஏற்படுங்கிற மறைவான ஞானம் இருந்திருந்தா உறுதியா சொல்லியிருப்பாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல தெளிவான முறையில சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அந்த ஒரு இறைவன் தான் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தான். சூரா நிசாவுடைய ஆரம்பத்தில் சொன்னதை முன்பு சூரா ஆராஃப முடிக்க போறோம். இறுதியிலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தான், சில ஆண் பெண்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்றான். அதை இங்க நான் சுருக்கமா சொல்றேன், முழு குர்ஆன் தஃசீர் விரிவா சொல்றேன். சில ஆண் பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆண் மனைவியோட கூடி
வீடு கூடி அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழலை வரும் பொழுது அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு சாலிகான நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையை நீ தந்தையாக்கும், நாங்க நன்றி உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நன்றி உள்ளவர்களா நல்ல ரீதியில வளர்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் சாலிஹான், நல்ல சாலிஹான 2 ரீதியில சாலி, உடல் ரீதியில் சாலிஹான ஆரோக்கியமான, மன ரீதியில் சாலிஹான நல்ல குழந்தை இடத்துல கொடுத்தா ஜாலலஹு ஷுரக்கா, அவர்கள் ஷிர்க் வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ற சில முஷ்ரிக்கீன்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதன் பின்னணியில என்னென்ன விளக்க வருது நான் பின்னாடி சொல்றேன். இது நம்மளுக்கு பொருந்தி பாத்துக்கிறதா இருந்தா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், புள்ளைய அல்லாஹ் எனக்கு புள்ளைய தந்தா நான் இப்படி வளர்ப்பேன், அப்படி வளர்ப்பேன், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். புள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுறது. இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் இதை சொல்ல வரான். கடைசியா இந்த 174 இறுதியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ, தெய்வங்களை அழைக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் துவா செய்யுங்களேன், உங்களுக்கு அவங்க பதில் தரட்டுமே, எங்க பதில் தர்றாங்களா பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யாரு பதில் தர போறா? அவைகள் எல்லாம் கற்பனை கடவுள்கள் என்று அல்லாஹ் சொல்லி, அவங்களுக்கு கை இருக்கா பிடிப்பதற்கு, கால் இருக்கா நடப்பதற்கு, கண் இருக்கா பார்ப்பதற்கு, காது இருக்கா கேட்பதற்கு, அதை போய் வணங்கிக்கிட்டு கும்பிட்டு இருக்கிறீங்க நீங்க, அது அல்லாவே நீங்கள் வணங்குங்க அப்படிங்கிறது அல்லாஹ் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றான். இறுதியா சூரா ஆராஃப் முடிய போகுது, 175வது பக்கம். இதுல அல்லாஹ் சொல்றான், இன்ன வலியல்லாஹுல்லதீ நஸ்ஸலல் கிதாப், நபியே நீங்க சொல்லுங்க, எனது பாதுகாவலன் யார் தெரியுமா? நீங்க பாதுகாவலர்கள் என்று சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் பல கற்பனை கடவுள்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் எங்கேயும் பாதுகாக்க மாட்டாங்க. நபியை நீங்க உறக்க சொல்லுங்க, இன்ன வலியல்லாஹுல்லதீ நஸ்ஸலல் கிதாப், வானிலிருந்து வேதத்தை இறக்கி அருளி மக்களுக்கு வழிகாட்டுகிறானே அவன்தான் எனது பாதுகாவலன் என்ற நபியை நீர் சொல்லிக் கொள்கிறார். ஓஹோ இதவல்லா சாலிஹின், அவன்தான் சாலிஹான மக்களுக்கு பொறுப்பெடுப்பான். இணை வைக்கக்கூடியவர்கள் இணை வைக்கிறீர்களே, நீங்கள் இணை வைத்த எந்த தெய்வமும் உங்களுக்கு பொறுப்பெடுக்காது, அல்லாஹ் தான் பொறுப்பேற்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை யார் வணங்குகிறார்களோ அவர்களால் யாரும் இந்த உலகத்திலும் உதவி செய்ய முடியாது, மறுமையிலும் உதவி செய்ய முடியாது. சரியா? அவர்களை நீங்கள் அழைத்தால் அந்த தெய்வங்களை, அதாவது கற்பனை கடவுளை நீங்கள் அழைத்தால் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. என்ன முட்டாள்தனத்துல இருக்கிறீங்க நான் அதெல்லாம் கேட்கிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்வது, இந்த ஷைத்தான் உங்களை எப்பயாவது வழிகெடுத்தால், ஷைத்தானுடைய சிந்தனை தூண்டுதல் சீண்டுதல் ஏற்படும் போதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, ஷைத்தான் ஓடிடுவான். அப்படி நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள், ஷைத்தானை விட்டு தூரமாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இறுதியாக இந்த சூரா முடிச்சு வைக்கிறான். இந்த குர்ஆன் இருக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? பஸாயிர், இதில் அதிகமான சான்றுகள் இருக்கிறது. வஹுதா, இது நேர்வழியாக இருக்கிறது. ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய அருளாக இரக்கமாக இருக்கிறது. லிகௌமி யுமினூன், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் உங்கள் முன்பாக ஓதி காண்பிக்கப்பட்டால், இது ஒரு பிரபல்யமான வசனம். இதா துரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லகும் துர்ஹமூன், இந்த குர்ஆன் உங்கள் முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால், தொழுகையிலேயோ வெளியிலேயோ எந்த சந்தர்ப்பத்திலும் அதை செறிதாழ்த்து கேளுங்கள், மௌனமாக இருங்கள். இது குர்ஆனுக்கான ஒழுக்கம். குர்ஆனை ஓத விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறது, குர்ஆனை ஓதிட்டு இருக்கும்போது அதை யாரும் ஓதிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டு வேற வேலைகள்ல அதை கவனிக்காம இருக்கிறது பாவமானது. ஒண்ணு அந்த இடத்துல குர்ஆன் ஓததை நிப்பாட்டணும், அல்லது அப்படி ஓதப்பட்டால் அப்படி அதை செவிதாழ்த்து கேட்கணும், அதுக்கு அவமரியாதை செய்யக்கூடாது என்பது இந்த வசனத்திலிருந்து தெரிகிறது. அல்லாஹ் தஆலா கடைசியா முடிக்கிறான், உமது இறைவனை தனிமையிலும் அதே போன்று அச்ச நிலையிலும் பயந்தவராக நடுங்கியவராக அழைத்து கொண்டே இருங்கள். அதிகமான சத்தம் இல்லாம, மனசுக்குள்ள மட்டும் இல்லாம மனசுக்குள்ளே அலையுங்க, வெளிப்படையே அலையுங்க, அந்த அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். இன்னல்லதீன இந்த ரப்பிகல இஸ்தக்பிரூன். அடுத்து அல்லாஹ் தஆலா 206வது வசனம் சஜிதா வசனத்தோட முடியுது. குர்ஆனுடைய வரிசையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஃபாத்திஹா ஆரம்பிச்சு முதல் சஜிதா இங்கே தான் வருது. 9வது ஜுஸுனுடைய முக்கா பகுதியில அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் பெருமை அடிக்க மாட்டார்கள், அவனையே அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கே அவர்கள் சஜிதா செய்கிறார்கள் என அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை ஓதும் போதும் கேட்கும் போதும் நாமும் சஜிதா செய்ய வேண்டும் என்பது நமக்கான ஒரு சுன்னமான ஒரு கடமை. அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஆராஃப் நிறைவடைந்தது. அடுத்த 5 பக்கத்தோடு 9வது ஜுஸும் இன்ஷா அல்லாஹ் நிறைவடைய போகிறது.